நம்ம இன்றைக்கி 35 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை 2-3 போட்டுக்கோங்க. ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 ஏலக்காவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் இது, அப்புறம் பிளாக் ஸ்டோன் ஃப்ளவரு, கல்பாசி எல்லாமே இதில் போட்டுக்கோங்க. மசாலா ஐட்டம் எல்லாமே இதில் போட்டுக்கோங்க. அதோட நான் அதில் 1 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாவும் போட்டுப்போம். நல்லா வதங்கட்டும். இது அதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் சீக்கிரம் வதங்க நமக்கு. ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம். அதில் நல்லா வதங்கி வரட்டும். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிப்போம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி அதில் ஆட் பண்ணிப்போம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நான் 3/4 கிலோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 1.5 கிலோ இருக்கும். அதோட உருளைக்கிழங்கு நறுக்கி தண்ணியில் வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியில் வச்சுன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். வெளியில் வச்சுன்னா கருப்பு கலர் ஆகிடும். அதனால் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும். எல்லா காய்கறியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். காய் நல்லா வெந்து வரட்டும். மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருக்குறேன். அதோட 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 லிட்டர் தயிரும் அதில் ஊற்றிக்கலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த காய்கறி எல்லாம் வேகட்டும். நமக்கு காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணிப்போம். நான் 5 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன். அந்த அளந்து தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு டபுளாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கோ. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்கு நல்லா உப்பு நமக்கு எடுத்து கொடுக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. எப்படியும் ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அது நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுன்னா நம்ம அரிசி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன். நான் சாதாரண அரிசி தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போடுறதாலும் போட்டுக்கலாம். நான் சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன். அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி இலக்கி விட்டுடுங்க.
ஒரு 15 நிமிஷம் ஆகுது. நல்லா இது கொதித்து வரணும். நல்லா வெந்துருச்சு அரிசி. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது அரிசி நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை தம்மில் போட்டுருவோம். பிளேட் போட்டு மூடி அது மேலே பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது இப்போ தான் தண்ணி எல்லாம் போய் உங்களுக்கு சாப்பாடு நல்லா வெந்து வரும். நிமிஷம் ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். பாருங்க, சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இதுக்கு மேலே இப்போது எடுத்து வச்ச கொஞ்சம் கொத்தமல்லி மல்லியும் இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. அதோட ஒரு 100 கிராம் நெய்யும் ஊற்றிப்போம். அதில் லாஸ்ட்டாக ஊற்றிங்க தான் இந்த நெய் அதில் இறங்கி நல்லா இந்த வாசம் வரும் நமக்கு. சும்மா லேசாக கடலை விட்டுடுங்க. ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை லெமனையும் இதோ ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.